வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜூலியன் பார்ன்ஸ் எழுதின A History of the World in 10.5 Chapters இந்த புக்கோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது 1989 எழுதப்பட்டது. இதில் நிறைய சிறுகதைகள் இருக்குது. அதெல்லாம் வரலாற்று கதைகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது எல்லாமே எழுதுனது ஜூலியன் பேட்ரிக் பார்ன்ஸ். இவர் கதைகளை ஆரம்பகாலத்தில் பைபிள் டைம்ஸில் ஆரம்பித்து 1980 வரைக்கும் நடக்கிற மாதிரி சில விஷயங்களை காமிச்சிருக்காரு. இவர் வரலாறில் நடந்த சில விஷயங்களை நம்ம சாதாரணமாக படிக்கக்கூடிய ரீடர்ஸும் ஏற்றுக்கிற மாதிரி அதை ஒரு மாதிரி சிம்பிளிஃபைட் பண்ணி எழுதியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்ட் அப்ரோச் தான் எடுத்திருக்காரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பார்த்து. எல்லா கதைகளும் தனித்தனி கதைகள் தான், ஆனால் எல்லா கதைகளும் இணைக்கிற மாதிரி நோவாவோடைய ஆர்க்கு. நோவா யாருன்னா, உலகம் தண்ணியில் முழுக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிப்ளிக்கல் கதை இருக்கும். அப்போது உலகத்தில் இருந்த எல்லா ஜீவராசிங்களையும் ஒரு பேர், அதாவது ஒரு ஆண் பெண் மட்டும் அந்த ஒரு பெரிய கப்பல் கட்டி அந்த கப்பல் உள்ள நோவான்றவர் அந்த கப்பலுக்குள்ளே எல்லாரையும் ஏற்றிட்டு கப்பலை ஃபுல்லாக மூடிடணும். அதுக்கப்புறம் பயங்கரமான புயல் மழை இந்த உலகத்தையே மூழ்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் மறைஞ்சிட்ட அப்புறம் நிலம் வெளியில் தெரியும் போது அந்த கப்பல்லேருந்து எல்லா மனித இனமும் எல்லா உயிரினமும் வெளியில் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி பிப்ளிக்கலில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த பைபிள் ஸ்டோரியில் வரக்கூடியவர் தான் இந்த நோவா. அவர் தான் எல்லா உயிரினங்களையும் கடவுளோட ஆணை கிணங்க அவர் எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த கப்பலில் சேர்த்துது. அது மாத்திரம் இல்லாமல் உட்வம்ஸ்னால் இந்த கரையான்கள் மாதிரி அந்த அதுங்களும் சேர்ந்து தான் இந்த கதையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த கதையில் பார்த்திங்கன்னா இந்த உட்வம்ஸ் சொல்கிறாங்க, அந்த நோவா ஆர்க்கில் நிஜமாகவே என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு கதையிலையும் வேறு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ கரையான்கள்னால் அழிவுக்கு தான். ஏன்னா ஒரு 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 கட்டையை ஃபுல்லாகவே கரைச்சி அரைச்சி எடுத்துறது தான். ஸோ இந்த உட்வம்ஸ் ஒரு டீகே மாதிரி நம்ம வரலாறு எப்படி அழிஞ்சிக்கிட்டே வந்திருக்கு, காலம் போக போக எப்படிலாம் மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறது தான். இதில் முதல் கதை ஸ்டோவவே. இது இந்த உட்வம்ஸை தான் சென்ட்ரல் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுதுங்க. இதுங்களாம் கடவுளுக்கும் சரி நோவாக்கும் சரி எங்களை அந்த கப்பலுக்குள்ளே எடுத்துன்னு போய் எங்களை காப்பாற்றணுன்ற எண்ணமே இல்லை. நாங்கள் அழிஞ்சு போயிடணுன்றதுனால எங்களை அவங்க கணக்கில் எடுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் எப்படியோ இதுங்க அந்த கப்பலுக்குள்ளே வந்துட்டதுனால அந்த நோவாவோட ஆர்க்கில் என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதுக்குள்ளே போகிறவங்க தேவலோகத்துக்கு போயிடலாம், நம்ம நம்மளுடைய இனத்தை காப்பாற்றலாம், தேவலோகத்துக்கு போயிடலான்ற எண்ணம் மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே எல்லாரையும் போட்டுட்டு அந்த கதவெல்லாம் மூடியிருப்பாங்களே. ஏன்னா தண்ணி உள்ளே வரக்கூடாது, கப்பல் அப்படியே மிதக்கணும் மேலே போய். தண்ணி ஏற 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 அதுக்குள்ளே வேண்டிய உணவு வகையெல்லாம் அந்த காலம் வரைக்கும் எவ்வளோ காலம் அதுங்க உள்ளே கப்பலுக்குள்ளே இருக்காங்களோ அது வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே வாழ்க்கை ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, ஜெயிலில் இருந்த மாதிரி தான் இருந்தது. அத்தோடு இந்த வேலையை சேர்த்து கடவுள் நோவாவை தேர்ந்தெடுத்தார். ஆனால் நோவா தான் சரியான ஆளா அப்படின்ற எண்ணமும் இவங்க ஏற்படுத்துகிறாங்க. ரெண்டாவது நம்மளே கப்பலை ஹைஜாக் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு இந்த உட்வம்ஸ் யோசிக்கிற மாதிரி கதை எழுதியிருக்காங்க. ரெண்டாவது கதை விசிட்டர்ஸ். அது 1985 அப்போ நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் எப்படின்னா ஒருத்தர் நிஜமாகவே கப்பலை ஒரு கப்பலை வேறு ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணிடுறாரு. அந்த டெரரிஸ்ட் அது ஒரு லக்ஸுரி க்ரூஸ் லைனர். அந்த டெரரிஸ்ட் அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரையுமே கொடுமைப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு மனிதர் இறந்தும் போயிடுறாரு. அது இதனாலேயே ஒரு இன்டர்நேஷ்னல் க்ரைசிஸ் ஆகிடுது. இந்த கதையை பார்னஸ் நிஜமாகவே ஹைஜாக் ஆன எம்எஸ் அகிலோ லாரான்றதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இதுவும் 1985 நடந்தது தான். அடுத்த கதையான த வார்ஸ் ஆஃப் ரிலிஜன் திரும்பி உட்வம்ஸ்கே திரும்பி வருது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த உட்வம்ஸ் ஒரு சர்ச்சோடைய ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக கரைச்சி அரிச்சு எடுத்துடுதுங்க. அந்த ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அழிஞ்சு போனதுனால இப்போ அந்த சர்ச்சு அன்ஸ்டேபிளாக இருக்குது, எப்போ ஒன்றா கீழே விழுந்துடுன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்ன்ஸ் நம்ம வரலாறை மறந்துட்டுருக்கோம் இல்லையா,
அதோடு சேர்த்து நம்மளோட நம்பிக்கையும் நம்ம ரிலிஜனும் கூட அப்படியே அழிஞ்சு போயின்னு இருக்கு அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாரு. அடுத்த கதையான சர்வைவலில் அவர் வந்து நம்மளை வேறு ஒரு யூனிவர்ஸ்க்கு அழிச்சுன்னு போகிறாரு. அந்த யூனிவர்ஸில் என்ன ஆயிடுதுன்னா செர்னோபைல் அப்படி ட்ராஜடின்ற ஒன்று தான் மேஜர் டிசாஸ்டராக காட்டுறாரு. ஏன்னா அங்கே வந்து ஹிஸ்டீரியா வந்து எல்லாருக்கும் பழகினே இருக்குது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு நியூக்ளியர் வார் கண்டிப்பாக தேவை அப்படின்றாங்க. இதில் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறவங்க வந்து பயந்து போய் அந்த சொசைட்டியை விட்டு எங்கேயோ தூரமாக ஓடி போயிடுறாங்க. அவங்களோட மிச்ச வாழ்க்கையை அவங்க வந்து ஒரு கடலில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து நிஜமாகவே ஒரு நியூக்ளியர் வார் வருதா இல்லையான்னு சொல்லாமல் தான் இந்த கதையை முடிச்சிருக்காரு. அடுத்த கதையான ஷிப்ரெக் வந்து ஒரு பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்கோட பேர் த ராஃப்ட் ஆஃப் மெடூசா. இது மேலே தான் இருக்குது. இதை வந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து கதையாக சொல்லின்னு இருக்காரு. அவங்களுக்கு வந்து இந்த கதையை ரொம்ப பிடிக்கல. ஏன்னா அந்த அந்த பிக்சர் வந்து ஒரு ஷிப்ரெக்கை பற்றி, அதாவது ஒரு கடலில் வந்து அந்த படகு வந்து முழுக்கிற மாதிரி டைட்டானிக் மாதிரி. ஆனால் அது எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு கப்பல் வந்து கடலில் மூழ்கிறது அப்படின்றது கொடுமை. ஆனால் இந்த பெயிண்டிங் வந்து அந்த இறப்பையும் அந்த ஷிப்ரெக்கையும் கிளாமரைஸ் பண்ணுது. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் அவரோட திறமை மொத்தத்தையும் அவ்வளோ அழகாக அந்த பெயிண்டிங்கில் அவர் காமிச்சிருக்கிறதுனால அது வந்து அந்த பெயிண்டிங்கை க்ளோரிஃபை பண்ணுது. பெயிண்டிங் க்ளோரிஃபை ஆகும்போது அந்த இன்சிடெண்ட்டும் க்ளோரிஃபை ஆகிடுது. அடுத்த கதையான மவுண்டனும் வந்து இந்த ராஃப்ட் ஆஃப் மெடுசாவை ஒரு இதுவாக எடுக்குது, ஒரு பாயிண்ட்டாக எடுக்குது. இங்கே வந்து ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு மொனஸ்ட்ரிக்கு போகிறாங்க. அது அந்த மொனஸ்ட்ரி வந்து மலை மேலே இருக்குது. அவங்க அங்கே போயிட்டு அந்த பெயிண்டிங்கையும் அதோட அர்த்தத்தையும் பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளை பற்றி நிறைய நேரம் யோசிச்சுட்டு அவங்க வந்து கடவுள் கையில் நிறைய பேருக்காக பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. முக்கியமாக அவங்க வந்து அவங்களுடைய அப்பாக்காக, எங்கள் அப்பா என்ன வந்து பண்ணியிருந்தாலும் அவரோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து அவரை மன்னிச்சிடணும் அப்படின்னு வேண்டுற மாதிரி ஒரு கதை. அதுக்கடுத்து வந்து 3 சிம்பிள் ஸ்டோரிஸ். இது வந்து இந்த RMS டைட்டானிக் சர்வைவர், அதாவது அதில் வந்து ஜூயிஷ் ரெஃப்யூஜிஸ் அபவுட், அதுக்கப்புறம் MS செயின்ட் லூயிஸ், இதெல்லாம் 1939 நடந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து பிப்ளிக்கல் ஸ்டோரி ஆஃப் ஜோனா அந்த வேல பற்றி இருக்குது. இந்த கதைங்கள்லாம் வந்து கடலில் வந்து நம்ம எப்படி வந்து உயிர் வாழ முடியும். இப்போ கடல்லையே நம்ம இருக்கோம்னா ஒருத்தங்களுக்கு எதிராக என்ன நடக்கும், அப்போ அதையும் தாண்டி நம்ம எப்படி உயிர் பிழைக்கிறதுன்றதை பற்றி தான். அடுத்த கதை வந்து அப்ஸ்ட்ரீம். இங்கே வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு காட்டுக்கு படம் எடுக்கிறதுக்காக போகிறார், படப்பிடிப்புக்காக போகிறாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த நார்மல் சொசைட்டிலேருந்து கடலுக்கு போகிறது காட்டுக்கு போகிறது பிடிக்கல. ஏன்னா அது வந்து பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த காட்டு வாசிங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து வேற்று மனிதர்கள் வந்து படம் பிடிக்கிறது பிடிக்காமல் போயிடுமோ, ஒருவேளை அவங்க வந்து நம்ம அந்த படப்பிடிப்பு குழு வந்து அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படின்னு வந்து ஒரு யோசனையும் இருக்குது, அந்த பயமும் இருக்குது. ஆனால் கதை முடிகிற வரைக்கும் அந்த காட்டுவாசிங்க யாரும் அந்த படக்குழுவினரை அட்டாக் பண்ணலை. ஆனாலும் அந்த நடிகரோட நண்பர் வந்து ஒரு ராஃப்டிங் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துடுறாரு. இப்போது இந்த நடிகருக்கு புரியல, எதை நம்பணுன்னே தெரியல. ஏன்னா காட்டுக்குள்ளே போனால் காட்டுவாசிகள் வந்து நம்மளை தாக்கி யாராவது உயிர் எடுக்கக்கூடியமோன்ற பயம் இருக்குது. ஆனால் இவங்க படப்பிடிப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாலேயே அவர் நண்பர் இறந்துடுறாரு. அடுத்த கதை வந்து பேரந்தீசிஸ். இதில் வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறார். அந்த பேசுகிறவர் வந்து தன்னோட பேர் ஜூலியன் பார்னஸ். இவர் தான் கதாசிரியர், இந்த கதையை எழுதுகிறவர். அவர் வந்து காதலை பற்றியும் எப்படி அன்பு வந்து நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு ஒரு காரணத்தை கொடுக்குது, அன்பு இல்லாமல் நம்மளால் வந்து இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்றத அவர் நேரடியாகவே வந்து ரீடர்ஸ் கையில் பேசுகிற மாதிரியே இந்த கதையை எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் அரரெட். இது வந்து ஒரு ஆஸ்ட்ரோனாட். அவர் வந்து இப்போ வந்து இந்த நோவா வந்து ஒரு பெரிய கப்பலை கட்டி எடுத்துன்னு எல்லா உயிரினங்களையும் ஒரு ஆண் பெண்ணை வந்து கப்பலுக்குள்ளே எடுத்துன்னு போய் வச்சுருந்தார் இல்லையா. இப்போ அந்த கப்பலோடைய மிச்ச பகுதி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. இது வந்து வாழ்க்கையிலே ஒருத்தருக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு சந்தர்ப்பம்.
அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை. அடுத்த கதை வந்து தி ட்ரீம். இது வந்து ஒருத்தவங்க வந்து வாழ்ந்துடுறாங்க, இறந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அப்போ வந்து ஹெவன்னு ஒன்று எப்படி இருக்கும், அப்போ வாழ்க்கை, இறப்பு, அதுக்கப்புறம் இந்த வரலாறுலாம் பாதுகாத்து வைக்கிறது வந்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை தரும் அப்படின்ற பற்றியான கதை தான் இது. இதுதான் அந்த புக்கில் இருக்கக்கூடிய வேறு வேறு கதைகள். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.